ஸோ இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச சோலோ ட்ரிப் ஒன்றுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஒரு பேக்கை நான் ஆல்ரெடி பேக் பண்ணிட்டேன். நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்கலை. ரொம்ப மும்முரமாக பேக் பண்ணதில் இது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பேக் வந்து இதுக்கு மேலே வச்சு அப்படியே கிளிக் பண்ணணும். நல்ல வெயிட் இந்த பேக்கு. ஸோ இந்த பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் டெயில் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அங்கே பண்ணுற மாதிரி சாதாரண பேக்கில் வச்சு கட்டி கொண்டு போகிறது வந்து இங்கே செய்யலாம், யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. பட் அது செய்கிறதுக்கு தகுந்த உரித்தான காரியம் அல்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா பைக் கியர்ஸ் விற்கிற கடைகளில் இந்த மாதிரி மோட்டார் சைக்கிள் டெயில் பேக் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல்னால், நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்டப் பண்ணிடலாம், கிளிப் பண்ணிடலாம். அண்ட் இட்ஸ் வாட்டர் ப்ரூஃப் அஸ் வெல். ஸோ பேக்கை ஸ்டப் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த பேக்லேருந்து இதுக்கு ஒரு கிளிப் வருது, இந்த பேக்லேருந்து இதுக்கு ஒரு கிளிப் வருது. அது இல்லாமல் இது எல்லாமே ஸ்டப் பண்ணி முடிச்சாச்சு. வேலையை செய்து கொண்டே உங்களோட பேசிக்கிறேன். என்னென்னா, எனக்கு டைம் ஆல்ரெடி நான் லேட். பிளான் பண்ண டைமை பார்க்கிலும் லேட். ஸோ பெரிய அளவில் ஒன்றும் இன்றைக்கி பிளான் இல்லை. ஒரு இடத்துக்கு போகிறது, ஒரு பைக் ரைடை என்ஜாய் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறது மட்டும்தான் பிளான். நான் சும்மா விசிபிலிட்டிக்காக, அதாவது பைக் தெரிய வேண்டும் என்பதற்காக சும்மா குறுக்காலையும் மறுக்காலையுமாக போட்டு விட போகிறேன். ஃபோன் சார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டைகர் ட்ராம்பில் ஃபோன் சார்ஜுக்கு வந்து யூஎஸ்பி போர்ட் வந்து இல்லை. அது ஒரு கவலையான விஷயம். போர்ட் இருக்குது. அது எப்படின்னா, அந்த கார்லலாம் வரும் பார்த்தீங்களா, அந்த சிகரெட்டில் லைட்டர் மாதிரி ஒன்று, அது ஒரு சின்ன கெஜெட். அதை வாங்கி பொருத்தி அதில் தான் நான் பொருத்த வேண்டி வரும். ஸோ அது நான் வாங்குறதுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா இது விசிபிள். குழமே இந்த அளவுக்கு சுற்றாது. ஏன் இன்னைக்கு இவ்வளோ சுற்றுதுன்னு தெரில. ஏதோ ஒன்று பிள்ளையா செய்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸ்டில் வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இது ஒன்றும் என்னுடைய பில்லியன் ரைடர் ரஃபின்யா. ஸோ ஜாக்கெட்டை போட்டேன். இதுக்கு உள்ளுக்கு வந்து நான் சும்மா ஒரு தேமல் இது ஒன்று மட்டும் தான் போட்டிருக்கேன். ஹெல்மெட்டை நான் கொண்டு எடுத்துகிட்டு வரணும். ஆக்சுவலி எங்கே போகிறேன் அப்படின்னா, எல்ஸ்பெரியில் தான் நான் இருக்கேன். எல்ஸ்பெரியிலேருந்து இப்படியே கீழே, அதாவது போன்மத்தை தாண்டி வேமத் அப்படிங்கிற இடத்த நோக்கி போகிறேன். என்னுடைய இனிஷியல் பிளான் வந்து ஆக்சுவலி அந்த யூகேயில் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே அந்த கரையோர ரோடை அப்படியே சுற்றி, ஒரு கரையோர பாதையை சுற்றி ஒரு மோட்டார் பைக் ரைடு செய்துட்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் இது செய்கிறேன். பட் தூரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கே கிட்டத்தட்ட 256 மைல் கிலோமீட்டர்ஸில் நான் பார்த்து சொல்கிறேன். கிட்டத்தட்ட 300-400 கிலோமீட்டர் கிட்ட தொடுன்னு நினைக்கிறேன். 250 மைல் ப்ளஸ் இன்றைக்கே. ஸோ இன்னொரு 250 மைல் நான் நாளைக்கு செஞ்சேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஃபுல் இதை எனக்கு செய்ய கிடைக்காது. சம்டைம் நான் இன்றைக்கி போன இடத்துல இருந்து அப்படியே க்ராஸ் பண்ணி பார்டர் அப்படியே முடிச்சுட்டு எல்ஸ்பெரியை வந்து அடையலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் போகிறேன். இன்றைக்கி கிளம்புறேன். ஸோ இது 3 days பிளானாக இருக்க போகுது. டுடே இப்போ இன்றைக்கி ஆஃப் டே போயிடுச்சு ஆக்சுவலி. இன்றைக்கி மிச்சம் இருக்கிற டே. அண்ட் இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அந்த வேமத்துங்கிற இடத்துல கேம்பிங் சைட் ஒன்றில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு இன்னொரு 250 மைல் ஓட முடிஞ்சால் ஓடிட்டு நாளைக்கு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு 3ஆவது நாள் அப்படியே எல்ஸ்பெரிக்கு வாரது தான் பிளான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். பட் பிளான்கள் மாறலாம். மோட்டார் சைக்கிள் ட்ரிப்பில் பிளான்கள் மாறலாம். அதனால தான் இவ்வளோ பெரிய 2 பேக்ஸ். இப்போ இதில் ஒரு டென்ட்டும் வந்து ஒன் த வேல நான் பிக் பண்ணிக்குவேன். வந்து ஆன்லைனில் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ கிளிக் அண்ட் கலெக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது சும்மா 2 seconds ஈஸி டென்ட் நான் வீடியோவில் காட்டுறேன். அந்த டென்ட்டையும் வந்து இதோடு சேர்த்து ஸ்ட்ரப் பண்ணிடுவேன். ஸோ ஐ எம் பஸிங். ஸோ நான் பேசிக்கொண்டிருப்பதை விட கிளம்புவது முக்கியம். ஸோ இந்த இடத்தோட நான் பேச்சை நிப்பாட்டிட்டு I'm going to keep going. Right, let's hit the road. See you in a bit. Video này. Bye bye. Goodbye, take care.
So the journey officially begins now. ஒன்றாவது ஸ்டாப்பே பார்த்தீங்கன்னா 2 ஹவர் 46 நிமிஷத்தில் இருக்குது. 120 மைலில் ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் ஐடியா. பட் அதே நேரத்தில் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணுறதுக்கு கிடச்சிச்சின்னா கட்டாயம் நிறுத்தி ஒரு சின்ன பிரேக் ஒன்று எடுப்பேன். ஸோ see you on the next stop. Hey Siri, can you call Sassini please? Hello Sassini, come on, partner. Yeah, நல்லா இருக்கு. சரியா இப்போ இருக்கேன்டி தெரியலடி அப்படி. ஸோ அந்த சார்ஜிங் அடாப்டர் வாங்குறதுக்கு தான் ஹெல்ஃபர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கடைக்கு வந்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஹெல்ஃபர்ட்ஸுங்கிற கடையில் வந்து அந்த சார்ஜிங் அடாப்டர் கிடைக்கல. ஸோ ப்ராப்பராக மோட்டர் சைக்கிள் பார்ட்ஸ் கேஜெட்ஸ் விற்கிற ஒரு கடை இருக்குது, இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி. அந்த கடைக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபினிட்டி மோட்டர் சைக்கிள்ஸ்க்கு வந்திருக்கேன். அந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா பைக்கர்ஸ்க்கான ஒரு பிளேஸ் மாதிரி. நிறைய பைக்கர்ஸ்லாம் வந்து அங்கே உட்காந்து அதில் பக்கத்துலேயே ஒரு கஃபேயும் இருக்குது. அப்போ மோட்டர் சைக்கிள் பார்ட்ஸ், கியர்ஸ், கேஜெட்ஸ் அண்ட் கஃபே, மோட்டர் சைக்கிள் கஃபே. ஸோ அந்த எனக்கு தேவையான அந்த பாட்டை நான் வாங்கிட்டு அந்த கஃபேயில் ஒரு காஃபி ஒன்று குடிப்போம் அப்படின்னு சொல்லி காஃபி ஒன்று வாங்கி குடிச்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி நான் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். நல்ல ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு, நல்ல ஒரு பிரேக். ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஜேர்னி கண்டினியூவிங்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக ஸ்டாப் பண்ணது பெட்ரோல் அடிக்கணும் அப்படிங்கிற தேவைக்காகவும், இன்னொரு பிரேக் தேவை அப்படிங்கிற தேவைக்காகவும் இங்கே நிப்பாட்டியிருக்கேன். ஸோ சாப்பிட்றதுக்கு இந்த கிரெக்ஸில் இப்படி பேஸ்ட்ரி மாதிரி ஒரு ஐட்டம் வந்துச்சு, அதை வாங்கினேன். இட்ஸ் நாட் பேட். ஸோ நான் புக் பண்ணி இந்த கேம்ப் சைட்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. எனக்கு இன்னொரு 2 hours சரி ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க வந்து ஒரு 2 o'clock 5 o'clock ஆஃப் ஆகிடுவாங்களாம். ஸோ அவங்க அந்த கேட் டோரை என்டர் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டையும் அதுக்குள்ளே போய் நீ எங்கே கேம்ப் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் கொடுத்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அடுத்த ஸ்டாப் வந்து ஆக்சுவலி டிகாத்லன். டென்ட்டை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே போர்ட்ஸ்மவுத்துக்கு கொஞ்சம் போயிட்டு ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேம்ப் சைட்டுக்கு போனால் சரி. ஸோ சொன்ன மாதிரியே நெக்ஸ்ட் ஸ்டாப் டிகால்டன். கிளிக் அண்ட் கலெக்ட் டென்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். சேர் ஒன்று வாங்கணும். தேங்க்யூ. இந்த ஒன் cool. I expected to be a little bit smaller than this, but yeah. There is the other smaller ones, but I think this one is the fresh and black, which is better quality. I mean, the other ones, the smaller size, are not too small either. So it's more or less the same. Okay. Yeah. Yeah. The videos I saw, it was a little bit smaller than this. I mean, the package. Just You sure tiny it's this bit. one, isn't it? Sorry? You're sure it's this one, isn't it? Yeah, it's this one. The 2 Yours. sec tent, Yeah. Okay. It's that one. Yeah, it's quite big actually. Yeah, should be alright. Okay. Okay. Anyways, yes, thank you. இந்த டென்ட் வந்து நான் வந்து ஆன்லைனில் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு தான் ஆக்சுவலி ஆர்டர் பண்ணேன். ஸோ அதில் ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது நேரில் பார்க்குறப்ப ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ பைக்கில் பின்னுக்கு வச்சு ஸ்ட்ரப் பண்ணும்போது அது ரொம்ப பெருசாக இருக்குமோ அப்படின்னு டவுட் வர அளவுக்கு பெருசாக இருந்துச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதான் நீங்கள் ஆர்டர் பண்ண டென்ட்டு, இதை விட சின்ன சைஸ் இல்லை ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே சமாளிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஆக்சுவலி டபுள் மைண்டடாக தான் வந்தேன். பட் பார்த்தீங்கன்னா அது சரியாக பைக் அந்த பேக் சைஸுக்கு ஏற்ற மாதிரி சரியாக கச்சிதமாக செட் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் ஸ்ட்ரப் பண்ணி முடிக்க விவி வந்துருச்சு, அதாவது மூச்சா. அதை ஏன் கேட்குறீங்க, அங்கேருந்து செக்யூரிட்டி கிட்ட
மூச்சா பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கா அப்படின்னு கேட்க இந்த பில்டிங்குள்ளே இல்லை, ஆப்போசிட்டில் ரோடை தாண்டி போனீங்கன்னா அங்கே இருக்கிற பில்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பில்டிங் உள்ளுக்கு போந்து நான் தேடாத இடம் இல்லை. I'm bursting for a wee, so hopefully I'll find a toilet. ஒரு மாதிரி ஃபைனலியாக மூச்சா பண்ணிவிட்டு நிரம்பின மனசோட எம்டியான வயிறோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணேன். I mean, look at that. Absolutely beautiful. இவ்வளோ ஒரு அழகா இருக்கு இந்த ரோட்ல ஓட்டிட்டு போறது. எனக்கு இன்னும் ஒரு 9 மினிட்ஸ் தான் இருக்கு. நான் வெளில போனா ஆக்சுவலி டென்ட்டை செட் பண்றதுக்கு சரியா இருக்கும்.
பட் இந்த இடத்துல நிப்பாட்டாம என்னால நிப்பாட்டாம போனா நான் வீட்டையே தூக்கிட்டு நல்லாவே குளிருது, கையெல்லாம் அப்படியே ஐஸ் மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் இதுக்குள்ளே தான் க்ளவ் இருக்குது, பெரிய க்ளவ். அதெல்லாம் எடுத்து எனக்கு போட விருப்பம் இல்லை. ஒன்லி 8 minutes. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன்னா எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியலை. ஆனால் ஒன் குட் திங், வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல். அவங்க பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தாங்க, அது ஆக்சுவலி ஒர்க் பண்ணல. பைக்கை மெயின் ஸ்டாண்டில் போட்டுக்கணும், ஆனால் மெயின் ஸ்டாண்டில் எனக்கு போட முடியல. ஏன்னா வெயிட் கூடனால இந்த தரை வந்து அவ்வளோ சாலிடாக இல்லை, கொஞ்சம் கிரவல். ஸோ அதனால எனக்கு வந்து மெயின் ஸ்டாண்ட் போட்டுக்க முடியல. அன்பேக் பண்ணிவிட்டு டென்ட்டை முதல்ல செட் பண்ணிக்கணும். எல்லாத்துக்கும் மேலே வந்து நல்லா குளிர், எத்தனை டிகிரின்னு நான் பார்த்து சொல்கிறேன், பட் நல்லா குளிர். ஸோ அது ஒரு பக்கம். இது இல்லை ஆக்சுவலி, இது இருக்கட்டும், நான் லூஸ் பண்ண வேண்டியது இது. இதை செட்டப் பண்ணிடுவோம் முதல்ல. எவ்வளோ பெருசு வரும்னு தெரியல. இந்த ஏரியாவில் போடுவோமா இல்லைன்னா இப்படி போடுவோம்? ஏன் இப்படி போடுவோம்? Big bag, inflatable mattress. ஒஷருக்கு போகிறேன், டென்ட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ போயிட்டு கொஞ்சம் கோசி ஆகிட்டு உடுப்பெல்லாம் மாற்றிட்டு படுத்து தூங்கிட்டு மிச்சம் ஆகிட்டு நாளைக்கு காலையில். இது வந்து இந்த ஸ்லீப்பிங் பேக், இதை அப்படியே ஓப்பன் பண்ணி இதை ஃபுல்லாக நான் இன்சுலேட் பண்ணிக்குவேன். குட்டி, இது 1% டென்ட்டு தான். இவ்வளோ சாமான் கொண்டு வர நேரம் அது 2% சொல்லலாம், அது 2% டென்ட்டுன்னு தான் சொல்லலாம்.
சாப்பாடை பற்றி நான் பெருசாக கவலைப்படல. ஸ்நாக்ஸ் கொஞ்சம் இருக்குது, ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடுவோம். என்னென்னா இப்போ வந்து வெள்ளனாவே இருட்டிடுது. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 தான் இருக்கும். ஆனால் நல்லாவே இருட்டிடுச்சு. அண்ட் இது வந்து ஒரு ஐசோலேட்டடான ஏரியா. ஸோ பக்கத்தில் கடைகள் அப்படிலாம் இல்லை. இனி காலையில் விடிய வரைக்கும் தூங்க வேண்டியதான், அவ்வளோதான். சும்மா வேணால் ஒரு வாக்குன்னு போயிட்டு வரலாம். சரி, இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஓகே, இதுதான் தேவை. இதெல்லாம் கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருந்தால் நல்லா. இதுதான் குறைவானது. ஓகே, இதை மாட்டிடுவோம். ஓகே, தலையை அந்த பக்கம் வச்சுக்கிட்டாலும் ஓகே. மார்னிங், குட் மார்னிங். ஸோ ஒரு கிளம்ஸியாக இருக்குது, ஷூவை போட்டுக்கிறேன். ஆனால் வெடிஞ்சிருக்கும்னு நினச்சா அடடா இன்னும் இருட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வெளியில் போகிறது இல்லை. டைம் என்ன இப்போ? 6:30. விடிஞ்சிருக்குன்னு நினச்சேன், இன்னும் விடியலை. என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு வெளியில் போகலான்றது. இல்லாட்டி ஆக்சுவலி நான் டாய்லெட்டுக்கு போயிட்டு டாய்லெட் வேலைகள்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரலாண்ணா. ஓகே, ஆக்சுவலி நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்போ தூக்கம் கலைஞ்சதுக்கப்புறம் டென்ட்டுக்குள்ளே இருக்க முடியல. ஸோ நான் வந்து வெளியில் வந்து உட்காந்துருப்போம். குளிராக தான் இருக்குது, பட் நல்லா அழகாக இருக்குது. வெளியில் வந்துட்டேன். காலை கடன்களை முடிக்கிறதுக்கு ரெடியாக போகிறேன். ஸோ டாய்லெட், பாத்ரூம், ஷவர்ஸ்லாம் அந்த பக்கம் இருக்குது. அந்த மின் கம்பம், கரண்ட் கம்பமும் பின்னாடி இருக்கிற இயற்கை காட்சியும் வியூவும் வந்து அழகாக இருக்குது. இயற்கையும் செயற்கையும் கலந்த ஒரு அழகு. இயற்கையும் செயற்கையும் கலக்கும்போது வரும் அழகு கூட சொல்லலாம். நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. பெட்டெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா பனி, அந்த வேலை மூடி வச்சோம். குட் மார்னிங் பிக் பாய், வேக் அப். நல்லா குளிர், நல்ல வேலை மூடி வச்சோம். இல்லைன்னா இதெல்லாம் பனி தண்ணியாக தான் வந்திருக்கேன். ஐயோ, இதில் புல்லில் போட்டு மடிச்சிருக்க கூடாதோ. அடடா, இது சும்மா புல்லில் போட்டு மடித்தேன். அது ஈரமும் அந்த வெட்டின புல்லும் சேர்ந்து இப்படி ஆயிடுச்சு. அங்கே டப்பு இருக்குது, அதை கொஞ்சம் கழுவிட்டு வந்துடுறேன். இடத்த பற்றி சொல்கிறதுனா பர்ஃபெக்டை விட ஒரு மேலதிகமாக ஒரு வார்த்தை இருந்தால் அதான் இந்த இடத்துக்கு பொருந்தும். குறை அப்படின்னு சொல்கிறதுக்கே குறை சொல்லி ஆகணுமே. குறை சொல்லாமல் எப்படி? குறை அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்மையிலே நானும் யோசிச்சு பார்த்தேன், அப்படி ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி ஷவர் பண்ணிட்டு வந்தேன். அது அந்த ஷவர் வந்து அப்படி இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த வீட்டில் இருக்கிற ஷவரை விட நல்லா இருக்குது. நல்ல வார்ம் வாட்டர், நல்ல ஃபோர்ஸ், நல்ல பெரிய ஷவர்.
எல்லாமே நல்ல வசதியாக எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. பர்ஃபெக்ட். இந்த ஒரு ஒரு கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி கேரவான் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லாட்டி இந்த மாதிரி கேம்ப் சைட்டில் கேம்ப் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காகவே நீ வந்து யூகே வந்து போகலாம். அதுக்கு எத்தனை லட்சம் செலவழித்தாலும் இது வேர்த்திட்டு தான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஸோ இதில் இப்படி சோலோவாக இப்படி தனியாக ட்ரிப் பண்ணுறதுல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு நிம்மதி இருக்குது, பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதுக்காக எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது, ஃபேமிலியாக இருக்கிறது சரியில்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. அது தனி சந்தோஷம். அது தான் உங்களோட லைஃப்க்கான பர்பஸையும் ஒரு உந்துதலையும் ஒரு ஓட்டத்தையும் உங்களுக்கு நாளை காலையில் எழும்பி வாழ்கிறதுக்கான ஒரு ரீசனையும் வந்து அதான் கொடுக்குது. உங்களுடைய பெற்றோராக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுடைய மனைவி பிள்ளைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் எதுவுமே இல்லாட்டி உங்களுக்கு நீங்களே ஒரு காலையில் எழும்பி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஒரு உந்துதல் இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லாமல் போயிடும். அன்லெஸ் யூஆர் அ பர்சன், யூஆர் அ செல்ஃப் கோல் ஓரியன்ட் பர்சனாக இல்லாட்டி, எனக்கு இதெல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நான் இதை நோக்கி போய்கிட்டு இருக்கேன், நான் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய கோல் இருக்குது, அதை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன், ஸோ எனக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு கோல் இருக்குமா இருந்தால் பரவாயில்ல. அப்படி இல்லாட்டி குடும்பம் இப்படின்னு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா they give you the reason to live, they give you the motivation to live. ஆனால் அப்பப்போ இப்படி தனியாக இருக்கிறதுல ஒரு பெரிய நிம்மதி, ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. நான் இப்போ இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே இங்கே தான் உட்காந்துருப்பேன், இதே இடத்துல தான் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், ஓகே மைண்டில் ஓடுற தோட்ஸை சரி, ஓகே சும்மா மைண்டில் ஓடுற தோட்ஸை சரி வீடியோவாக ஷேர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி ஆக்கள் வந்து இப்போ இங்கே சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூகேயில் எல்லாருமே இதை பொதுவாக பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆனால் கம்ஃபர்டபுளாக பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து மோட்டார் சைக்கிள்னால இப்படி டென்ட் பண்ணுறேன். ஆனால் இப்போ இங்கே நீங்கள் சுற்றி இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோட்டார் ஹோம்ஸ் இல்லாட்டி கேபின்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வாகனத்திலே பின்னுக்கு ட்ரெய்லர் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கும். அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அதுகளுக்கே ஒரு வீடு மாதிரி எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். இப்போ நம்ம ஊர்களில் இப்படி ஒரு வண்டியை பார்த்தா, இங்கே பாருங்கள் உள்ளுக்கு சிங்க் இருக்குது, இங்கே பாருங்கள் உள்ளுக்கு கட்டில் இருக்குது, இங்கே பாருங்கள் உள்ளுக்கு ஷவர் இருக்குது, ஐயோ டாய்லெட் கூட இருக்குதுங்க அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கிற மாதிரி இங்கே வந்து அது ரொம்ப நார்மல், ரொம்ப காமன். எல்லாருமே வச்சுருப்பாங்க. பொதுவாகவே ஃபேமிலி ஆக்கள், குடும்பஸ்தர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மோட்டார் கேம்ப் செட்டப்னு நிறையவே காணக்கூடியதாக இருக்கும். அப்போ அப்படி மோட்டார் கேம்பை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணி நிம்மதியாக இருந்துட்டு போகிறதுக்கான ஒரு கேம்பிங் சைட் தான் இது. ஒரு நல்ல ஐடியா. ஆக்சுவலி பிஸ்னஸ் ஐடியா அப்படின்லாம் இருக்கிறவங்க வந்து இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு டவுனுக்கு ஒதுக்குப்புறத்துலையோ இல்லாட்டி எங்கேயாவது ஒரு ஊர் பக்கமாகவோ ஒரு சைலண்ட்டான இடத்துல ஒரு பெரிய ஒரு கிரவுண்டு, ஒரு நிலம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வாங்கி ஒரு ஃபுல்லாக அப்படியே ஃப்ளட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புல் அப்படி இல்லாட்டி மண் புல் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு கேம்பிங் சைட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஆட்கள் கேம்ப் பண்ணுறவங்க, டென்ட் பண்ணுறவங்க, இல்லாட்டி இந்த மாதிரி மோட்டார் கேம்பிங் நீங்களே ஆஃபர் பண்ணலாம். ஸோ சொன்ன மாதிரி அப்பப்போ ஒரு கெட்டவே தான் சரியான வேர்டு இருக்குது. ஒரு டெய்லி ரூட்டீன்லேருந்து ஒரு கெட்டவே. என்னென்னா அதில் சோலோ கேம்பிங் இப்படி தனியாக இருக்கிறதுல எனக்கு நான் என்னடா அப்படி என்ன நம்மளுக்கு நல்லா இருக்குது, அப்படி என்ன நம்மளுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு பார்க்குற நேரம் அந்த உங்களுடைய ஓன் பேஸில் விஷயங்களை செய்யக்கூடியதாக இருக்குது. நீங்கள் நினைக்கிற டைம் மெதுவாக எழும்பி நினைக்கிற மாதிரி செஞ்சுட்டு வேணும்னா உட்காந்துருக்கலாம், வேணும்னா கொஞ்சம் நடந்துட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து நீங்கள் தனியாக பண்ணும்போது இருக்குது. இப்போ இலங்கையில் இருக்கிற நேரமும் நான் கேம்ப் பண்ணியிருக்கேன், டென்ட் பண்ணியிருக்கேன். அதை தனியாக பண்ணும்போது அந்த ஒரு ஃபீல் வந்து இருக்குது. உங்களுடைய பேஸுக்கு, உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் வந்து நகரலாம், முடிவுகளை எடுக்கலாம். வேற இன்னொருத்தரோட இல்லாட்டி குடும்பத்தோடையோ இல்லாட்டி ஃபேமிலியோடையோ இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோடையோ நீங்கள் கேம்ப் பண்ணும்போது இல்லாட்டி ஒரு ட்ரிப் போகும்போது ஃபீல் சம் சார்ட் ஆஃப் ப்ரெஷர். சின்ன ப்ரெஷர் தான், அது ஒன்றும் ஹேண்டில் பண்ணிக்கிற இல்லாத ப்ரெஷரில் அதுவும் நல்லது. பட் அதில் வந்து என்னென்னா அந்த நீங்கள் இன்னொருவருடைய பாணிக்கு கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் வளைஞ்சி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்குது. வேற இதில் வந்து அது அறவே இல்லை. பாட்டுக்கு இருக்கலாம். அப்பப்போ இதை செய்கிறது வந்து அந்த ஒரு மைண்டுக்கு, ஒரு மனசுக்கு, ஒரு உடலுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ரிஃப்ரெஷ் மாதிரி, ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி, ஒரு பிரேக் மாதிரி அது கட்டாயம் தேவை. ஆக்சுவலி அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப போயிட்டு டெய்லி ரூட்டீனை கண்டினியூ பண்ணுற நேரம் யூ பிகம் மோர் ப்ரொடக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் யோசிச்சு இது பண்ணல, எனக்கு நல்லா இருக்கு அதனால் பண்ணுறேன், இதுதான் உண்மை. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா பெக் பண்ண போகிறேன். டென்ஷன் ஃபுல்லாக வச்சு பெக் பண்ணுறதை விட இங்கே பெக் பண்ணுறது ஈஸி.
காலையில் சன்ரைஸ் இருந்துச்சு, ஆனால் இப்போ மழை தூற மாதிரி இருக்குது. மழை தூர போகுது போல். ஐயோ நினையணுமா? இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு நினைய வேண்டியதான். So when I die, which I must do, could it shine down here with you? Just my love is mine, all mine. I love mine. Nothing in the world belongs to me but my love, mine, all mine, all mine. Send of my heart to you. So when I die, which I must do, could it shine down here with you? Just my love is mine, all mine. I love mine. Nothing in the world belongs to me but my love, mine, all mine, all mine. டென்ட்டு உன்னுடைய அடியை நினச்சாதான் இப்போ எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் ஃபுல்லாக புல் ஈரம் ஒட்டி இருக்கும். அப்படியே போய் டப்பில் பிடிச்சி கழுவிடலாமா? My baby here on earth showed me what my heart was worth. So when it comes to be my turn, could you shine it down here for her? 'Cause my love is mine, all mine. I love mine. Nothing in the world belongs to me but my love, mine, all mine. Nothing in the world is mine for free but my love, mine, all mine, all mine. பெட்ரோல் அடிக்கணும். பாருங்கள், கேம்ப் பண்ண மாதிரியே இருக்கக்கூடாது. நீங்கள் எங்கேயாவது போய் கேம்ப் பண்ணாலும் இப்படித்தான் இருக்க வேண்டும். தேங்க்யூ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ். தேங்க்யூ எவ்ரிவன். ஸோ இந்த கஃபே ஷாப்புக்கு தான் போனேன், ஏதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்கள்ட்ட ஹாட் ஃபுட் எதுவும் இல்லையா. ஸோ இங்கேருந்து ஒரு 6 minutes தூரத்தில் ஒரு கஃபே இருக்கான், மோரிசன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டோட. அங்கே நல்ல ஃபுட் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போகலான்ட்டு கிளம்பிட்டேன். Okay, let's go. Oh my god. I literally nearly had a heart attack. Because from where
I parked, and where I went to that cafe in that one, I was able to literally see the front tire of my bike. But I finished ordering and I looked at and I couldn't see the tire. I thought, oh my god, it's gone. Yeah, I thought, no, someone has rolled it. I was fuming. நேராக ஓடி வந்தேன். ஆனால் நான் பார்க் பண்ண இடத்துல இருந்து இந்த ஃப்ரண்ட் டயரை அந்த கெஃபேலேருந்து பார்க்கக்கூடியதாக தான் நான் பார்க் பண்ணினேன். பார்க் பண்ணிவிட்டு போயிட்டு நான் ஃபுட்டை ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணிவிட்டு நான் நின்று பார்த்து சேம் இடத்துல இருந்து பார்த்தேன், எனக்கு டயர் தெரியல. Oh my god. I was like, no அப்படி சொல்லி ஓடி வந்தேன். பார்த்தா அதே இடத்துல தான் நிற்கிது. Maybe all these aisles are like looking same, so I might have looked the wrong aisle. இந்த ஐலுக்கு பதிலாக அந்த ஐல பார்த்தோன்னா தெரியல, பட் I don't know. என்னன்னா எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு கிளம்புறதுக்கு 11:30 மணி ஆயிடுச்சு கேம்ப் சைட்லேருந்து. பட் அதுக்கப்புறம் பசி வேறு, நேராக இங்கே தான் வந்தேன். மொரிஷன்ஸ் இருக்குது, மொரிஷன்ஸில் பக்கத்தில் பெட்ரோல் அடிச்சுட்டு நேராக இங்கே வந்தேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது. இந்த காஃபி குடிச்சு முடிகிறதோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே இன்னும் 2 hour 40 நிமிஷம் காட்டுது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்மோர் நேஷ்னல் பார்க் பக்கம் போயிட்டு இன்றைக்கி நைட் கேம்ப் பண்ணலான்னு தான் பிளான் இருக்குது. பார்ப்போம். இப்போ மணி 11:45. நான் 12 மணிக்கு ஜேர்னி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ வில் see. Keeps planet spinning.
to get. We're up all night to get. We're up all night to get. We're up all night to get lucky together. We're up all night to get lucky together. We're up all night to get lucky. 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 She's up all night to the sun. I'm up all night to get some. She's up all night to get fun. I'm up all night to get lucky. We're up all night to the sun. We're up all night to get some. We're up all night to get fun. We're up all night to get lucky. 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 Look at the size of the tires. எனக்கு பின்னாடி இருக்கிற வியூ வந்து சும்மா வேற லெவல். ஒவ்வொரு பயணத்துலேயும் அந்த வந்ததுக்கு பார்த்தா ஒரு சீனரி, ஒரு காட்சி, ஒரு வியூ கிடச்சிட்டா போதுங்கிற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு இடம் இது. இடத்த நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. இது என்னன்னா ஒரு எண்ட்லெஸ் மாதிரி தெரியுது. அந்த பார்டர், அந்த கடலும் வானமும் கலக்கிற இடம் வந்து அப்படியே தெரியாமல் ஒரு மைல்டு பார்டர், ஒரு சின்ன ஒரு லைன் தான் தெரிகிற மாதிரி இருக்குது. அதுவும் ரொம்ப ஒத்து பார்த்தா, இல்லைன்னா அது அப்படியே ஒரு எண்ட்லெஸ்ஸாக அப்படியே போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நான் 2-3 இடத்துல நிப்பாட்டாமல் போகலாம் அப்படின்னு வந்தேன்.
ஆனால் நான் இந்த இடத்துல நிப்பாட்டேன். ஏன்னா ரைடு வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு, ரைடு வந்து அவ்வளோ என்ஜாயபுளாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ரோடு அப்படியே நிப்பாட்டாமல் ஓட்டிகிட்டே போகிறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல நான் நிப்பாட்டி இந்த ஃபில்ம் பண்ணுறதுக்கு, எனக்கு வீடியோ பண்ணுறதை விட இங்கே நின்று என்ஜாய் பண்ணுறதுக்கு, ரைடை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் ஆசையாக இருந்துச்சு. ஆனாலும் இந்த இடத்துல நின்று இப்படி ஒரு பேக்ரவுண்டில் இப்படி ஒரு இடத்துல நின்று வீடியோ ஒன்று எடுக்காட்டி அதை நான் அப்புறமா கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனால நிப்பாட்டினேன், ட்ரைபோட போட்டேன். உண்மையிலே சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்குது. என்னன்னா இந்த நாளும் ஒரே மாதிரியான ஃபன்னு, ஒரே கலான்னு இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு ரூட்டீன். அதுலேருந்து வெளியில் வர முடியாத மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலை நம்மளுக்கு தச்சுக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்மளே விரும்பி, அதாவது இந்த சிலந்தி வலையை அப்படியே நம்மளே அதுக்குள்ளே விழுகிற மாதிரி ஒரு லைஃப், நம்ம வாழ்கிற லைஃப். அதுலேருந்து அப்பப்போ விடுபட்டு அப்படியே ரிலாக்ஸாக, அப்படியே ஒன்றுமே இல்லாமல் அப்படியே எம்டியாக, அப்படியே அப்படி பிளாங்காக இந்த மாதிரி ஒரு இடத்துல நின்று தனியாக அப்படியே இருக்கும்போது சொல்ல வார்த்தையில் அது ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு பீஸ்ஃபுல்னஸ், ஒரு பெரிய ரிஃப்ரெஷ்மெண்ட், ஒரு லைஃப் ரீஸ்டார்டிங் மோமெண்ட் மாதிரி. முடிஞ்ச அளவு வார்த்தையால் போட பார்க்குறேன், ஆனாலும் என்னால் முடியலை. அதான் உண்மை. எனிவேஸ், பியூட்டிஃபுல் பிளேஸ். கிட்டத்தட்ட 15-20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணேன் நினைக்கிறேன்.